வணக்கம். ஆனந்தம் பையா படத்துக்கு பிறகு நான் வசனம் எழுதுகிற படம் இது 3வது படம். ஆனந்தத்தில் ஒரு அண்ணன் தம்பி கதை எடுத்தார். அதுக்கு பிறகு இந்த படத்துலேயும் மீண்டும் ஒரு அண்ணன் தம்பி கதை. அது ஒரு ஃபேமிலி பேக் ட்ராப்பில் இருந்தது, அதனால் ஒரு யதார்த்தமான வசனங்கள் இடம் பெற்றது. இந்த படத்தில் ஆக்ஷன் பேக் ட்ராப்பில் அண்ணன் தம்பி கதை. இதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பஞ்ச் டைலாக்ஸோடு எழுதணும்னு சொல்லியிருந்தார். அதை நிறைவேற்றிருக்கேன் நம்புகிறேன். நாளைக்கு பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனங்களை எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தை முந்தா நாள் ரோனிஸ் குருவாலா வித் இந்த யூடிவி டீம் படம் பார்த்தாங்க. நைட்டு 11 மணிக்கு ரோனிஸ் குருவாலா கூப்பிட்டாரு, ஃபோன் பண்ணாங்க. நான் ஒரு தமிழ் படம் பார்த்த மாதிரி தெரியல, எனக்கு ஒரு ஹிந்தி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இவ்வளவு டெம்போவோட இவ்வளவு ஒரு சரியான ஸ்கிரீன் டேல நானே படம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. இந்த படத்தை உடனே இந்தியில நம்ம பண்ணணும். நாளை மறுநாள் அங்க ஒரு மிகப்பெரிய இங்க நம்ம ஒரு பிரீமியர் ஷோ அரேஞ்ச் பண்ற மாதிரியே பெரிய ஷோ அங்க இருக்கு. அதுல 6 ஆர்டிஸ்ட் கூப்பிடுறாங்க. நம்மளுக்கு இந்த படத்துக்கு தேவையான சரியான நடிகர்கள் உடனே வர்றாங்களோ அது மார்க்கெட் வேல்யூல எல்லாத்தையும் வச்சு அவங்களோட இம்மிடியேட்டா ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. அது யூடிவி வித் திருப்பதி பிரதர்ஸ் அங்கேயும் சேர்ந்து பண்ணும். ஆமா, எங்கேயும் இப்போ சரவணன் ஆமா அவரோட ஒரு படம் பண்றோம். இப்பதான் ஒரு 3 லைன் சொல்லியிருக்காரு. பொங்கலுக்கு பிறகு அது என்னன்னு பக்காவா பிக்ஸ் ஆகும். உங்களோட எல்லா படங்களும் மேக்சிமம் பெரிய ஹீரோக்கள் 2 பேர் ராஜ்கிரண் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அது ஒரு கமர்ஷியலுக்காக அந்த மாதிரி பண்ணீங்களா இல்ல ஒரு கதைக்கு அந்த மாதிரி தான் தேவைப்படுதா? கதைக்கு அந்த மாதிரி ஒரு கதை யோசிச்சது பிறகுதான் நடிகர்களே முடிவு பண்றோம். அது நம்ம யாரையா சொல்லி அப்புறம் அவங்களோட டேட்டோ அந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அவங்க மைண்ட்ல வச்சுட்டு அவங்க பேசினது 2 பேரும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. யூடிவில இருந்து அவங்க அப்ரோச் பண்ணது 2 பேரு, சல்மான் கானும் ரன்வீர் கபூரும் கேட்டுட்டு இருக்காங்க. எது அமைதுன்னு எனக்கு தெரியல. இந்த படமே அவங்களே போன் பண்ணி இந்த படம் பார்த்தா மன்மோகன் தேசாய் அங்க ஒரு சங்கர் சலீம் சைமன் அங்க அமர் அக்பர் ஆண்டனில வந்துச்சுல, அது மாதிரி எனக்கே தெரியல. ஒரு படங்களை நான் பார்த்தது கூட இல்லை நிறைய. ஒரு மாதிரி இந்த குட்டி பசங்கள்ல இருந்து கதை ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஹிந்தி ஃபீல்ட்ல இந்த படமே இருக்கும், மேக்கிங் வைஸாவும் எல்லாமே. அதுவும் இந்த டைம் ஒரு ரைட் டைம். அங்க என்னன்னா அங்க ஒரு நிறைய லவ், ஒரு மாதிரி குட்டி குட்டியான படங்கள், வேற ஒரு ஆக்ஷன் படம் ரொம்ப நாளா நம்மளுடைய போக்கிரி, அப்புறம் கஜினி, வில்லன்லாம் வீட்டுல கிளப்பி வந்துட்டு வேற மாதிரி ட்ரெஸ் கொடுத்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அங்க வில்லன் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க இருந்து நாசர் சார், இங்க இருந்து நம்ம பிரகாஷ்ராஜ் அவங்க எல்லாம் போய் இங்க கலக்கிட்டு இருக்காங்க. நான் பழைய வில்லன் நல்லா பண்ணுவாருன்னு ராணாவை கூட்டு நம்ம படத்துல வில்லனா போட்டிருக்கேன். இங்க அங்க பிரகாஷ்ராஜ் எல்லாம் மிகப்பெரிய வில்லன். இப்போ பாடி எல்லா ஸ்டைலா இப்ப பார்த்தா அந்த ட்ரெண்டே இப்ப சிறுத்தை ரீமேக் ஆயிட்டு இருக்கு, சிங்கம் ரீமேக் ஆச்சு. இப்போ அங்க நம்ம ஸ்டைலா ஆளு கரெக்டா கத்தி வீசுறான் தான் நம்மளே கூப்பிட்டுருக்காங்க. படங்களும் வியாபார சமரசங்கள் நிறைந்ததாகவே இருக்குது. இங்கே இருக்கும் ஆடுகளம் மாதிரி மீனா மாதிரி சமூக சிந்தனை அப்படிதான் தொடங்கணும். நம்ம ஆனந்தம் அப்படிதான் ஆரம்பிச்சது. இப்ப அதுக்காக நான் அதையும் நான் இந்த படத்தை நீங்க படம் பார்க்கறப்ப தெரியும், ரன்னா இருக்கட்டும், சண்டைக்கொடியா இருக்கட்டும், இந்த வேட்டையா இருக்கட்டும், இதை ரசிச்சு அனுபவிச்சு நான் மனசோட இந்த படத்தை சொன்னேன். நான் விரும்பின தேர்க்க படம் பார்த்த ஒரு படத்தை தான் இதுக்குள்ள கொடுத்துருக்கேன். அதுல எல்லா தகுதியான விஷயங்களும் இருக்கும். அந்த கொஞ்சம் கூட அந்த குவாலிட்டி மிஸ் ஆகாம இருக்கணுன்றத நானும் ஃபீல் பண்றேன். அது ஒரு விதம் இருக்கும். ஸ்பீடான ஒரு படங்கிறதுனால அது அதை நம்ம நீங்க அவாய்ட் பண்ணவே முடியாது. கண்டிப்பா அதுக்குள்ள எல்லா தன்மையும் இருக்கு. ஆஹா, பேசக்கூடாதுன்னு ஆரம்பிச்சிட்டேனே. செட்ல பாம்பேல இருந்து ரெடி ஆகி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது சமையல ரெடி ரொம்ப பிடிக்கும். ஷூட்டிங் மேக்கப் போடுறது பிறகு நல்லா பிடிக்கும். இன்னும் முடிவு பண்ணல, கதை சரியா கதை இப்பதான் பண்ணிட்டு இருக்கோம். அனுஷ்காவே கதாநாயகன் அந்த ரேஞ்சுக்கான ஒரு படம் கரெக்டா ஒரு திங்க் பண்ணா அப்படி அவரோட பண்ணலாம். அந்த ரேஞ்சு, அதாவது சம்திங் அவங்க அறந்து பண்ணாங்கல்ல, முழுக்க அப்படி ஒரு இம்பார்ட்டன்டோட ஒரு படம் தான். இந்த படத்துல ஒரு ஷார்ட்
ஒரு நாள் வச்சு ஒத்தியை பார்த்தேன், அவர் ஒழுங்கு பண்ணல, லேட் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால கொஞ்ச நேரம் நான் இந்த ஷாட் நானே நினைச்சிருக்கேன்னு ஒரே ஒரு ஷாட் நினைச்சிட்டேன். ரொம்ப தேங்க்யூ.